ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வாடி அதோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். ஆனால் ஜொங்குக்கு என்ன பண்ணாலும் அதில் ஒரு மிஸ்டேக் ஆகுது. யாரோ ஜொங்குக்கு இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறது பிடிக்காம ஹோல் ஒர்க்கும் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அங்கிள் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா ஜொங்குக்கு தான் கரெக்டாக ஒரு ஃபைல் வெட்ட ஃபைல், அதில் பேப்பர்ஸ் எதுவுமே இல்லை. அந்த ஃபைல் எடுத்தபடியே அங்கிள் கிட்ட வந்து ஒரு மாதிரி சேடாக நிற்கிறாரு. என்னாச்சு ஜொங்குக், இப்போ கூட ஃபைல் பேப்பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சா, இல்லை ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பேப்பர்ஸ் எதுவுமே இல்லை, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில. ஆனால் அங்கிள், எனக்கு புரியுதுடா, புரியுது. யாரோ என் கம்பெனியில் இருக்க ஒரு பர்சன்ட்டுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கல பலுக்கு. நீ டக்குன்னு இந்த பொசிஷனுக்கு வந்துட்டல, மேனேஜர் ஆகிட்டல, அந்த கோவம் நினைக்கேன். நீ டென்ஷன் ஆகட்ட, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் பட் இப்போ ப்ராஜெக்ட்டுக்கான பேப்பர்ஸ் வேணுமே, டைம் ரெண்டாக ரெடி பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை அங்கிள், ஆல்ரெடி நான் ஒரு பென்ட்ரைவில் நான் ரெடி பண்ணுற எல்லா பேப்பர்ஸையுமே காப்பி பண்ணி வச்சுருப்பேன். அந்த பென்ட்ரைவ் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஜொங்குக்கு அவரோட வாட்சுக்குள்ளேருந்து இந்த பென்ட்ரைவ் எடுக்கிறாரு. அது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இதை பார்த்து லீ ரொம்ப ஷாக் ஆகுறான். எல்லாத்தையும் இவங்கிட்ட இருந்து மொத்தமாக அழித்தேன், இப்படி ஒரு வாட்சுக்குள்ளேயே பென்ட்ரைவை மறைச்சி வச்சுருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். அந்த வாட்சுக்கு அடியிலேருந்து அப்படி பென்ட்ரைவ் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அங்கிள்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா அப்படியே அந்த பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி பார்க்க செல்லும். இது வரைக்கும் ஜொங்கு கேட்டு நான் ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பாரு. அவ்வளோ காப்பீஸுமே அதில் இருக்குது. அதை பார்க்க சொல்ல நம்ம அங்கிள் ரொம்ப ஹாப்பியாகி, உண்மையிலே நீ ஒரு செம ப்ரில்லியன்ட் ஜொங்குக், நமக்கு எந்த தேவையோ அது ஃபுல்லாமே இதில் தான் இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. சரி ஓகே, அப்போ மீட்டிங்கை நம்ம ரன் பண்ண போகலாம். இந்த பேப்பர்ஸ், அதாவது இந்த பென்ட்ரைவில் இருக்கிறது எல்லாத்தையுமே பேப்பர்ஸாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடு, நம்ம இந்த பிளேஸ்லேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கிள் அங்கேருந்து போனால் லீ இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு செம்ம காண்டாயிட்டு இருப்பானா. இதை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு லீ கிட்ட வந்துட்டு, உனக்கு என்னடா ப்ராப்ளம், ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க டெய்லி, தேவையில்லாமல் நீ என்னை ரொம்பவே டென்ஷன் ஆக்குற, ஏன்டா அந்த பேப்பர்ஸ் அந்த மாதிரி டஸ்ட்பினில் கிழிச்சு போட்ட, நீ கிழிச்சு போட்ட மொத்த மூமெண்ட்டையுமே நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கிளிகிட்ட ஃபைட்டுக்கு வந்தா, நான் கிழிச்சு போட்டேன்னா அதை நீ பார்த்தியா, எப்போ ப்ரூஃப் இருக்கா நான் தான் கிழிச்சு போட்டேன்ட்டு, ப்ரூஃபாவா ப்ரூஃபை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜொங்குக்கு மட்டும் தானே பார்த்துருப்பாரு, நான் தாண்டா பார்த்தேன், நான் தாண்டா ப்ரூஃப், நீலாம் ப்ரூஃப் கிடையாது, வேறு ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் முன்னாடி கொண்டு வந்து விடு, இல்லாட்டி ஏதாவது ப்ரூஃபோட வந்து நில்லு, அப்போ வந்து என்கிட்ட பேசு, ஏன்டா இந்த மாதிரி பண்ண லீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா தேவையில்லாமல் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாட்ட, உன்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இல்லைல்ல, இருந்தால் அதை கொண்டு வந்து காட்டிட்டு இப்படி என்கிட்ட பேசு. ஓகே, இந்த மாதிரி பேசுகிறத வேறு அதர் பர்சன்ட்டை வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி அங்கே 2 பேர் இருந்திருப்பான். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டியா விட இந்த லீ ரொம்ப மோசமாக இருக்கானே, அவள் தான் நம்மளை டார்ச்சர் பண்ணுவான்னு பார்த்தா இவன் இவ்வளோக்குள்ள நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே, இருடா ப்ரூஃபாக கேட்குற, ப்ரூஃப் நான் சீக்கிரம் ப்ரூஃப் ரெடி பண்ணி உன்னை என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்குமே அவர் மீட்டிங்கு போயிருந்திருப்பார். மீட்டிங் அட்டமிட்டாக ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போவுமே ஜாக்கும் நம்ம கிம்மும் ஒரே பிளேஸில் மீட்டிங் வரதும் டெண்டர் சப்மிட் பண்ணுறதும், ஆனால் அது டெண்டர் ஜாக்குக்கு கிடைக்காம நம்ம ஜொங்கு கூட ஹன்ஸ்க்கு கிடைக்குது. இனிமேட்டு கிடைக்கிற மூமெண்ட்டுக்கு ஜாக்குக்கு செம்ம காண்டாகி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பெருசாக எதுவுமே கண்டுக்காமல் ஜாக் அங்கே 2 போயிடுவான். இந்த மாதிரி போனோம். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஹவுஸில் தான் நம்ம ஜொங்குக்கு ரொம்ப டென்ஷனில் டிப்ரெஷனில் வந்து அவருக்கு ஒர்க்குக்கு கொண்டு போகிற அந்த பேக்ஸ் எல்லாத்தையுமே அப்படி தூக்கி போட்டபடி டென்ஷன்லேயே வந்து பெட்டில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணுறாரு. பேபி பொறுமையாக தொட்டியில் படுக்க வச்சுட்டு ஜொங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு ஜொங்குக், இன்னைக்கு கம்பெனியில் ஏதாவது ஹெவி ஹார்ட் ஒர்க்கா, ரொம்ப டிப்ரெஷனான மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரொம்பவே டென்ஷனாக இருக்குது, பயங்கரமாக ஹெட்டேக்காக இருக்குது, எனக்கு வார கோவத்துக்குங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக கட்ட வந்தா நம்ம ஜொங்கு கூட மோட்டோ அப்படியே நம்மகிட்டே கிரிப்பாக க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போனா பேபி ஸ்லீப் பண்ணிட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரி கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கூட மோட்டோ க்ளோஸ் பண்ணப்படி ஜொங்குக்கு பொறுமையாட்டே அவரோட தயசில் படுக்க வச்சுட்டு ஜொங்கு கூட ஹெட்டை அப்படியே லைட்டாக பிடிச்சி விட்றாரு. ஏதோ ஆயிலெலாம் வச்சு அப்ளை பண்ணி ஹெட் மசாஜ் மாதிரி லைட்டாக பண்ணி விட்றாரு. ஹெட்டேக்காக இருக்குடா, என்ன ஹெட்டேக்,
டென்ஷன்லையா டிப்ரெஷன்லையா இல்லை வேறு ஏதாவது ஹெட்டேக்கா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹெட்டை லைட்டாக பிடிச்சி விட்ற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு நல்லாவே ரிலீஃபாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணனே தெரியலட்டு, அவங்க எல்லாருமே என்கிட்ட இதான் ப்ராப்ளத்துக்கு வராங்க, எனக்கு என்ன செய்யனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புலம்புற அந்த மூமெண்ட்டுக்கு. எப்போதுமே அந்த டீயா தான் எனக்கு பெரிய டென்ஷனாக இருப்பா. இப்போது டீயா கூட சேர்ந்து இந்த லீயும் டீம் ஆயிட்டாங்க போலுக்கு. 2 பேருமே என்னை படாதபடுத்துறாங்கங்கிற மாதிரி லீயோட நேமை டக்குன்னு சொல்லிடுவார். லீனா அந்த ஹயாங் தானேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே கேட்க சொல்ல அது வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் டக்குன்னு டேயோட தேசம் இருந்துக்கிட்டோம். டே அப்படியே நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு என்ன ஆச்சு, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, லீ ஹயாங் உங்களை என்ன பண்ணிகிட்ருக்காரு, இடம் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஜங்குக்கு ஒர்க்குக்கு தானே போகிறீங்க, இவ்வளோக்குள்ள டிப்ரெஷன் ஆகி லீயோட நேம்லாம் சொல்லி கட்டுறீங்க, ஜங்குக்கு இங்கே என்ன பாருங்கள் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை அப்படியே கப் பண்ண போயிட்டு என்ன ஆச்சு ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படிங்கிற மாரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லைங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு வந்துட்டு மறைக்க தான் செய்கிறாரு. இருந்தாலுமே டே பண்ணுற ஃபோர்ஸிங்க்கும் நீங்கள் இப்போ சொல்லாட்டா நான் அங்கிள்கிட்ட கால் பண்ணி டேடிட்ட எல்லாத்தையும் கால் பண்ணி சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறத பார்த்துட்டு லீ நான் சாதாரண ஒரு எம்ப்ளாயாக இருந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே டக்குன்ட்டு மேனேஜர் பொசிஷனுக்கு வந்தது லீக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஒரு வேளை நான் மேனேஜர் பொசிஷனில் இருந்து அங்களோட பர்சனல் பாடி கார்டாக செக்யூரிட்டியாக மாறிடணுங்கிற பயம் லீக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்போ அந்த பிளேஸில் அவன் தான் இருக்கிறான் அங்களுக்கு அடுத்த பொசிஷனில். அந்த மூமெண்ட்டில் இப்படி 1 மந்த்லேயே உனக்கு இவ்வளோக்குள்ளே உன்னோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு கோவமும் அவனோட பிளேஸ்க்கு நான் பேரக்கூடாதுங்கிற திங்கிங்லேயும் டெய்லியுமே அவன் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறான். நான் பண்ணுற ப்ராஜெக்ட் பேப்பர்ஸை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு தான், இல்லாட்டி அதை சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தான். இவனால் நிறைய ப்ராஜெக்ட் என்னை விட்டு என்னோடய ஹேண்ட்ஸை விட்டு மூவ் ஆன் ஆகியிருந்திருக்கும். அந்த நல்ல வேலை எல்லாத்தையுமே ரெடி பண்ணது நானுங்கிறதுனால அதை எப்படியோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்றைக்கி கூட ரொம்ப முக்கியமான ஒரு டெண்டர் தான், அதுக்கு நான் ஆசையாக ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஏன் கண்ணு முன்னாடியே கிழிச்சு டஸ்ட்பினில் போட்டான். ஏன்டா அப்படி கிழிச்சு போட்டானுங்கிற மாதிரி கேட்டதுக்கு ப்ரூஃப் வச்சுருக்கியான்னு என்னையே பார்த்து கேட்டான். அவனை பார்க்க சொல்ல அவனை எட்டு பனிஷ் பண்ண தான் தோணுச்சு. ஆனால் பட் அந்த பிளேஸில் அந்த கம்பெனி அங்களோட கம்பெனி ஆச்சு. என்னால் எதுவும் பண்ண முடியல. ப்ரூஃப் இருந்தால் அவன்கிட்ட பேச முடியுமா, முதல்ல ப்ரூஃப் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் இந்த லீக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி சரி டென்ஷன் ஆக்காதீங்க ஜங்குக், டென்ஷன் ஆக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமும் சீக்கிரம் முடிஞ்சிடும், ப்ராப்ளம் இல்லாத லைஃப் நல்லாவாக இருக்கும், போர் அடிக்கும், நீங்கள் டென்ஷன் ஆக்காதீங்க, அமைதியாக ஸ்லீப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம திரும்பவும் நம்ம ஜங்குக்கு டைஸில் படுக்க வச்சபடி ஜங்குக்கிட்ட ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஏதோ பேசி ஜங்கு கூட அந்த மூடை சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் பண்ணி ஜங்கு கூட ஹெட்டை பிடிச்சபடி நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சுட்டு பொறுமையாக நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு டேக்கு தான் செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஜங்குக்கு இந்த மாதிரி புலம்புறதெல்லாம் கேட்க சொல்ல இந்த லீ ஹயாங்க்கு என்ன ப்ராப்ளம், ஏன் தேவையில்லாததெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், ஏன் ஜங்குக்கு எதுக்கு இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணணும், அவருக்கு டேலண்ட் அதிகமாக இருக்குடா, அதனால அவரோட டேலண்ட்டில் அவரோட ப்ளேஸ் என்கரேஜ் ஆகிருக்கு. ஓன் டேலண்ட்டை அங்கிள்கிட்ட டேடிக்கிட்ட காட்ட வேண்டியதானே, டேடிக்கிட்ட காட்டுறதை விட்டுவிட்டு ஏன் ஹஸ்பண்டை பனிஷ் பண்ணிகிட்ருக்கியா, ப்ரூஃப் வேறு உனக்கு வேணுமா, ப்ரூஃபு இருடா, ஒரு நல்ல டைம் கிடைக்கிட்டு நானே டேடிக்கிட்ட சொல்லி நீ இந்த மாதிரிலாம் ஜங்குக்கு பனிஷ் பண்ணிகிட்ருக்குங்கிறத சொல்லி உனக்கான பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக திங்க் பண்ணிக்கிட்டு ஃபுல் ஸ்லீப்பிங்கில் இருக்கிற பேபியையும் ஜங்குக்கையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் பொறுமையாக ஜங்குக்கை ஹக் பண்ணபடி நம்ம ஸ்லீப் பண்ணுறாரு. இப்படியே ஜங்குக்கோட ஹவுஸுகளை தான் அங்கிள் ஆண்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் டேயோட பேரண்ட்ஸுமே இந்த பிளேஸ்க்கு வராங்க. இப்போ இவங்க 3 பர்சன்ஸுமே அந்த பிளேஸில் இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப குட்டி ஹவுஸாக இருக்குது, என் பையன் இந்த ஹவுஸ்லேயா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கிள் சொல்லவும் ஏன்டா எப்போ பார்த்தாலும் எனக்கு காண்டாயிட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்குங்கிற மாதிரி டேயோட டேடி கிம்மை நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி கிம்மோட ஒய்ஃபை நோட் பண்ணுவார். அந்தமாரி நோட் பண்ணால் நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, தேவையில்லாமல் எதுவும் புதுசாக ப்ராப்ளம் பண்ணாதீங்க, டேயை பார்க்க தானே வந்தீங்க, வா நாங்கள் நம்ம ரூமில் போய் பார்க்கலாம் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிம்மோட ஒய்ஃபுமே அதாவது அங்கிள் ஆண்டியுமே கரெக்டாக டேயோட ரூமுக்கு வராங்க. இந்த மாதிரி டேயோட ரூமுக்கு வர அந்த மூமெண்ட்டுக்கு டே கிம்மோட அதாவது அங்கிள் ஆண்டி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு
டாட் மாம் இன்னைக்கு இங்கே பார்க்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாட்டய்யா அங்கே உன்னை பார்க்கடா வந்துட்டோம், ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன்னாங்க, அதான் உன்னை பார்த்து போகலான்ட்டு வந்துட்டோம், இப்போ எப்படி இருக்கு உன்னோட ஹெல்த், இப்போ நல்லா நார்மலாக பெட்லேருந்து எழுந்து நடக்கலாம் முடியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னால் நல்லாவே நார்மலாக நடக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே நம்ம அங்கிள் ஆண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா, ஹெல்த்தை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கோ, பேபி நல்லா கேராக பார்த்துக்கோ, ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிட்ட கொஞ்சம் நேரம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அங்கிள் ஆண்டியும் கிளம்பிடுவாங்களா. அந்த மாதிரி கிளம்புனா இப்போ ஜொங்கு கரெக்டாக நான் அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராகி டேயும் பேபியும் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணால் ஃபுல் ஃபால் இன் ஸ்லீப், நல்லா ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீப்பிங் மூமெண்ட்டில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணோம். ஆனால் நம்ம பேபி அப்படி கிடையாது, பயங்கரமாக லெக்கையும் ஹேண்ட்ஸையும் தூக்கி போட்டு ஒரு மாதிரி ப்ளே பண்ணி விளையாடுது. போடா குறைக்கி நம்ம டேயை அடிக்கலாம் செய்யுது. பக்கத்தில் பட்டிருக்க டேயோட பாடியில் ஹேண்ட்ஸை வச்சு அடிக்கிறது, ஃபீட்டை வச்சு கிக் பண்ணுறதுங்கிற மாதிரி அது சும்மா ப்ளே பண்ணி விளையாடுது. ஆனால் நம்ம டே கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு பேபி, மோமும் இந்த மாதிரி பனிஷ் பண்ணுறீங்க, நானே எழுந்துக்கிட்டேன், ஏன் நீ எழுந்துக்கலன்னு சொல்லி உன் மாமா திட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேபி அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கி பேபியோட ஃபோர்கெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அடா கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு டேட் வந்துட்டோம்ல, நீ ஏன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக் பேச ஜொங்குக்கோட பேபி ஜொங்குக் பேசுகிறதுக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குது. அந்த அளவுக்கு டேடும் சன்னும் அவ்வளோ பாண்டிங்கில் இப்போவே அட்டாச் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்கு அப்படியே ஸ்லீப்பிங் பிரேக் ஆகுமா, அந்த மாதிரி பிரேக் ஆனால் எதுக்காக எழுந்துக்கிட்டே அங்கே நீ ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜொங்குக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க, இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபி அப்படியே டைஸில் வச்சபடியே பேபியோட ஃபோர்கெட்டில் அப்படியே கிஸ் பண்ணபடி நம்ம பேபி போட்டாகி 1 மந்த் ஆயிடுச்சு. எனக்கும் பேபிக்கு நேம் வைக்கணும்னு திங்கிங் வருது. அங்கிளுமே என்கிட்ட அதை தான் கேட்டார், பேபிக்கு நேம் வச்சுட்டியா, பேபிக்கு நேம் வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போமானுங்கிற மாதிரி கேட்டார். நான் பேரண்ட்ஸ்டையும் ஒன்ட்டையும் கேட்கணுன்னு திங்க் பண்ணேன். பேபிக்கு நம்ம பேர் வைக்கணும்ல, பேபின்னா கூப்பிட்டுட்ருக்க முடியும், நம்ம செல்ல பேபிக்கு என்னோட கிங்குக்கு என்ன மாதிரி பேர் வைக்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்கு கேட்கவும், நம்மகிட்ட நிறைய பேப்பர்ஸில் நேம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஒரு ஒரு பஸ்கெட்டோ ஒரு பாட்டில் அந்த மாதிரி எதுலேயோ போட்டு இதில் ஏதாவது ஒரு நேமை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதில் ஏதாவது ஒன்று எடுக்கவா, என்னால் நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜொங்குக்கோட பேரண்ட்ஸும் இந்த ரூம்குள்ளே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கிள் ஆண்டி நீங்கள் இதில் ஏதாவது ஒரு நேம் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவங்களுமே நாங்கள் எடுத்து அது கரெக்டாக வரமாடா, நீயும் ஜொங்குக்குன்னா பேரண்ட்ஸு, நீங்கள் எடுங்கங்கிற மாதிரி சொன்னால் ஜொங்குக்கு முடியவே முடியாதுன்னு பாரா, அப்போ நீயே எடுத்தே அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொன்னால், நான் தானே நைட்டு எழுதி போட்டேன், நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி மாட்டி பேசுகிறது கேட்டு ஏன் டென்ஷன் ஆகணும், நேம் வைக்க போகிறதே பேபிக்கு தான், பேபி எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாட்டிலுக்குள்ளே அந்த பேபியோட ஹேண்ட்ஸை உள்ளே விடுவாங்களா, அந்த மாதிரி விட்டான். அதை அங்கேயும் எங்கேயுமா பேப்பர் எடுக்க சொன்னால் பாட்டிலே டேபிள் ஹேண்ட்ஸ்லேருந்து தட்டி விட்டுரும் பொழுக்கு பேபி. அந்த அளவுக்கு அந்த பாட்டிலை பிடிச்சி இழுக்குது. ஏன் ஜொங்குக்கு வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, பேபியோட ஹேண்ட்ஸை எதுக்கு கொண்டு பாட்டிலுக்குள்ளே விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு திட்டி அடிக்கலாம் சரியா இந்த மாதிரி அடித்தான். பேபியோட ஹேண்ட்ஸ் எடுறா, பேபி கழிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட மாமா அப்படியே பேபியோட ஹேண்ட்ஸ் அந்த போட்டிலேருந்து எடுப்பாங்களா, அந்த மாதிரி எடுத்தால் அந்த பேபியோட ஹேண்ட்ஸில் ஒரு பேப்பர் இருக்குது. எப்படியே பேப்பர் எடுத்துட்டான், இதில் இருக்க நேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பரை அந்த பேபியோட ஹேண்ட்ஸ்லேருந்து எடுக்க நம்ம ஜொங்குக்கு ட்ரை பண்ணால் அந்த பேபி கொடுக்க மாட்டேங்குது. ஏன்டா டேய் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்ப, உன்னோட ஹேண்ட்ஸ் பேபி ஹேண்ட்ஸ்டா ரொம்ப சாஃப்டாக இருக்குடா, டேடோட ஹேண்ட்ஸை பாரு எவ்வளோக்குள்ள முரட்டத்தனமாக இருக்குன்ட்டு, இந்த ஹேண்ட்ஸை வச்சு அந்த ஹேண்ட்ஸை ஏதாவது டேமேஜ் பண்ண முடியுமாடா, என் செல்ல பையன்ல கொண்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கெஞ்சி வரோம். அந்த மாதிரி கெஞ்சினா நம்ம டேக்கு சிரிப்பு வந்துடும். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அண்டெல்லாம் உங்கள் பையன் உடனே உங்ககிட்ட கொடுத்துருவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பேப்பரை நம்மகிட்டே அப்படியே ஃபிங்கர்ஸ்லாம் டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுத்துருவார். ஹே பையனுக்கு வலிக்க போட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா, அமைதியாக இருக்கலன்னா உங்களுக்கு தான் மவுண்ட் வலிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேப்பர் அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டுட்டு, ஐயோ நான் நினச்ச மாதிரி இந்த நேமையே சூஸ் பண்ணியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே ரொம்ப எக்ஸைட் ஆகுறாரு. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் இந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி என்ன நேம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பேப்பரை அப்படியே ஜொங்குக்கு பட்டு நின்னா நம்ம ஜொங்குக்கும் சிரிப்பு வருது. ஹே இந்த நேமை நீ இன்னும் மறக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு சிரிச்சா அது என்ன நேமுங்கிற மாதிரி ஜொங்குக்கோட பேரண்ட்ஸும் நோட் பண்ணோம். அதோடு
பேபி போட் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம டொமேக்ஸில் பேபி வச்சுட்டு இருப்பார்ல ஒரு 8 மந்த் பேபி அந்த பொசிஷனில் ஹாலில் தான் நம்ம ஜொங்குக்கோட பேரண்ட்ஸும் டேயும் ஜொங்குக்குமே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அதாவது ஃபேமிலியாக கொஞ்சம் ஜாலியாக நக்கல் பண்ணி பேசிகிட்டு இருக்க சொல்ல, டேய்மா உனக்கு கேர்ள் பேபி போட்டாகுமா பாய் பேபி போட்டாகுமாங்கிற மாதிரி ஆன்ட்டி கேட்டுருப்பாங்க. அதாவது ஜொங்குக்கோட மாம் கேட்டுருப்பாங்க. எனக்கு கேர்ள் பேபி ஓகேடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்லவும், ஆனால் எனக்கு பாய் பேபிலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லியிருப்பாரு. ஏன்டா கேர்ள் பேபின்னா உனக்கு வேண்டாமா? அதெல்லாம் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும், நான்லாம் அபார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் எனக்கு பாய் பேபி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி பேபிக்கு ஆண்டி ஃபைட் பண்ணாதீங்க, அம்மா உங்கள் பேபிக்கு நேம்லாம் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டிங்களா? கேர்ள் பேபியாக இருந்தாலும் சரி பாய் பேபியாக இருந்தாலும் சரி நேம்லாம் வேணும்ல, நேம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ அந்த பிளேஸில் நம்ம ஜொங்குக்குடா என் டேக்கிட்ட நேமை கேட்டால் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க, சாக்லேட்டு வாங்கிட்டாங்க, குக்கி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது சாப்பிட்ற ஐட்டமாட்ட கேட்டுட்ருப்பான். கண்டிப்பாக பேபிக்கு நேம் வைக்க சொன்னால் சாப்பிட்ற ஐட்டத்தில் தான் நேம் வைப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கலாய்ப்பாரா இந்த மாதிரி கலாய்ச்சா நம்ம டேக் காண்டாகி, இப்போ என்ன பெருசாக நான் ஃபுட்டு சாப்பிட்றத வச்சு என்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் நீங்களாம் சாப்பிட மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் உன்னை மாதிரி அடம்பிடிச்சுலாம் சாப்பிட மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு சொன்னால், என்னையே கலாய்க்கிறீங்களா பாருங்கள் நான் சாப்பிட்ற ஏதாவது ஒரு ஃபுட்டில் தான் நான் பேபிக்கு பேர் வைப்பேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒவ்வொரு திங்ஸ் ஐஸ்கிரீமு ஜூஸு மில்க் அப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஜொங்குக்கூட மாம்டா இந்தாட்டையா அவன் கிடக்குறான் இந்த குக்கீஸ் எல்லாம் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி பிஸ்கட்ஸை கொடுப்பாங்களா, அதுவும் சொல்ல குக்கீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்களா, இந்த மாதிரி கொடுக்குற மூமெண்ட்டுக்கு அந்த குக்கி அப்படி அதாவது அந்த பிஸ்கெட்டை எடுத்து சாப்பிட்டபடி ஜொங்குக்கா அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா. இப்போ என்னடா பிரச்சனை, வேறு எதாவது ப்ராப்ளம் பண்ண போறியா? இல்லை நான் சாப்பிட்ற ஐட்டத்தில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த குக்கி தான், அதாவது இந்த பிஸ்கட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் பிஸ்கட்டுன்னு பேர் வைக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா பிஸ்கட்டுன்னு சொல்கிற, குக்கின்னு வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜொங்குக்கு சிரிப்பார். என்ன ஓவராக சிரிக்கிற, உன் நேமை ஃபுல்லாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா, ஜங்கை கட் பண்ணிவிட்டு குக்கை மட்டும் வை அப்படிங்கிற மாதிரி சொல்லார். டேட்டு யாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் குக்கோட நான் கொஞ்சம் 2 எழுத்து எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்கேன், குக்கி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் அந்த நேம் எனக்கு பிடிக்கலடா, நான் சொன்னேன்கிட்ட சீரியஸாக எடுத்து இப்படியாடா பேர் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேக்கிட்ட நம்ம ஜொங்குக்கு ஃபைட் பண்ணால் அதெல்லாம் கிடையாது, பாய் பேபியாக இருந்தால் குக்கி, கேர்ள் பேபியாக இருந்தால் குக்கினா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன குக்கினா அடே வேண்டாம் விட்டுரு இந்த பேரை ரிஜெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட நம்ம ஜொங்குக்கு ஃபைட் பண்ணியிருப்பாரு. பாட்டியம்மா நான் சொன்னதுக்கு நீ என்னமோ டேய் அப்படிலாம் பண்ண மாட்டேன் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் பார்த்தியா, அவன் சாப்பிட்ற ஃபுட்டோட நேம்லேயே பேர் வைக்காம அதில் மீனிங் வேறு ஏன் நேம் போகிறதுன்னு சொல்கிறான். டேய் ஜொங்குக்கா உன்னை அப்புறம் நான் ஜொங்குக்கின்னு கூப்பிட வேண்டியது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் அவங்ககிட்ட பேசுகிறாடா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்து போயிருந்துருப்பாரு. அதே நேம் அதாவது குக்கிங்கிற அந்த நேமை தான் இப்போ பேபி எடுத்துருக்குமா, அன்னைக்கு ஒரே ஒரு குக்கி அந்த சாக்லேட் பிஸ்கட்டை வச்சு பெரிய ப்ராப்ளம் பண்ணோம். அது இப்போ நேமாகவே வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே அந்த 4 பர்சன்ஸுக்குமே பயங்கரமாக சிரிப்பு வருது. இந்த மாதிரி அதே நேம் வரும்னு நினைக்கலையேங்கிற மாதிரி பயங்கரமாக சிரிச்சிட்டு அப்படியே டே பேபி ஹேண்ட்ஸில் தூக்குனபடி, அப்படியாடா இந்த மாம் செலக்ஷன் பண்ண அந்த நேம் உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா, ஆனால் பட் இந்த நேமுக்கு ஒரு மெமரி இருக்குது தெரியுமா, நீ பெரிய பையனாக வளர்ந்து வா உன்கிட்ட அவ்வளோ ஸ்டோரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே பேபியோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடி, சரி நீங்கள் எல்லோரும் போங்க நான் பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அவங்க எல்லோரும் போகிறது சரி தான், நானும் பேபி போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டால் முதல்ல நீ தாண்டா வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு வெளியே அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்பினோம் பேபிக்கு அப்படியே மில்கெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு பேபியை பொறுமையாக தொட்டிலில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு கீழே வராரு. இப்படியே டேஸஸ் ஒரு 1 மந்த் கிட்ட மூவ் ஆன் ஆகுது. இன்றைக்கி நம்ம குக்கிக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் தான். இந்த மாதிரி நேம் வைக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அங்கிள், அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ் மெம்பர்ஸ், அப்புறம் டேயோட பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு வராங்க. எல்லாருமே இந்த பிளேஸ்க்கு வந்தால் அதே பிளேஸில் லீயோட பேரண்ட்ஸோடு என்ட்ராகிறோம். இந்த மாதிரி என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு கோவத்தில் அங்கிள்கிட்ட இப்போ பட்டன்னு பையன் ஏசன்னு நினைக்கிறீங்களே, நாளைக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே உங்கள் சன்னோட நேமுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க,
இதில் என்னடா தப்பு இருக்குது, எனக்கு இருக்கிறது அவன் தான் சன். என்னோடய ஹோல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் டெட் ஆக போகிற அந்த செகண்டில் என் பையன் மேலே தான் எழுதி வைப்பேன். ஆல்ரெடி அந்த ஒர்க்கை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி ஏதோ உயில் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து காட்டுறாரு. அது ஃபுல்லாக டேயோட நேமுக்கு அவரோட ப்ராப்பர்ட்டிஸ். அங்கிளும் ஆண்டியும் டெத் ஆகிட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தமும் டேயோட நேமுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி எழுதி வச்சுருக்காரு. இதை பார்த்து ஷாக் ஆனா, இந்த மாதிரி எழுதிருக்கீங்களே, ஒருவேளை டேக் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்டா இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிற, இல்லை ஒரு டவுட்டு தான். அப்படி ஒரு வேளை டேக் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே மறுபடியும் என்னோட நேமுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஆனால் என் பையன் என்னை விட சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே ஆகாது. அதனால நான் தான் ஃபஸ்ட்டு டெத் ஆகுமே, என்னோடய ஹோல் ப்ராப்பர்ட்டிஸையும் என் சன்னை தான் பார்த்துக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசியிருப்பாரா. இவ்வளோ டேஸ் ஜங்குக்கு தான் கம்பெனியை விட்டு வெளியிட்டு ஒருத்தர் நினச்ச லீக்கு இப்போ ப்ராப்பர்ட்டிஸே மொத்தமாக யாருக்குமே திறமை, ஏன் டேக்கே தெரியாமல் டேயோட நேமில் எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கதை பார்த்துட்டு ரொம்ப காண்டாகி பேரண்ட்ஸ்கிட்ட பயங்கரமாக புலம்பியிருப்பான். போதா குறைக்க அவன் பையனோட சன்னுக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இந்த கிளை போல்டு அங்கே போகுது, நம்மளும் அங்கே போகிறோம். என்ன பண்ணுறீங்க ஏடு பண்ணுறீங்கன்னு தெரியாது. அந்த டே ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே தீரணும். அவனை மட்டும் ஃப்ரீ பண்ணி விட்டீங்க, பேரண்ட்ஸுன்னு கூட பக்கமாக உங்கள் 2 பேரையும் நான் கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிதான் டேயோட, அதாவது ஜங்குக்கோட ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துருப்பான். இப்போ அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரான அந்த செகண்ட்லேயும் என்ட்ரன்ஸில், அதாவது டோர்கிட்டையே நம்ம டே நின்றுட்டுருப்பாரு. டே நோட் பண்ணிவிட்டு, வேண்டாம் அந்த கெலபோல்டோட சன்னு, அதாவது கிம்மோட சன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படி நம்ம டே நோட் பண்ணுறாரு. அந்த மாதிரி நோட் பண்ணால், வாங்க லீ ஹயாங், இவங்க உங்கள் பேரண்ட்ஸா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி எல்லாருமே வெல்கம் பண்ணி நம்ம டே அவ்வளோ விரும்பி ஹவுஸ்குள்ளே கூப்பிடுவாரா. இதுக்கு தான் சொன்னேன் அப்போவே, இந்த பிளேஸ்லாம் வேண்டாம் டேமா, நான் நிறைய பர்சன்ஸ் இந்த பிளேஸ்க்கு வர சொல்லியிருக்கேன். உன்னோட ஹவுஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது, நான் அதுக்கு பதிலாக வேற ஒரு பிளேஸை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நம்ம அந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு அப்படியே அங்கிள்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஜங்குக்கு அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், இல்லை ஜங்குக்கா, பேபிக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன், நான் என்னோடய பார்ட்னர்ஸ் அவ்வளோ விரும்பி அந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்கேன். இந்த ஹவுஸில் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் மெம்பர்ஸாலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்த மாதிரி இருக்குது, ரொம்ப குட்டி ஹவுஸாக இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் ஆல்ரெடி ஒரு பெரிய மேரேஜ் ஹாலில் புக் பண்ணி வச்சுருக்கேன், அங்கே எல்லா ஒர்க்குமே நடந்துருச்சு, உங்கள் எல்லாருமே அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் டேடி ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஜங்குக்கு ஹவுஸில் வச்சு தான் நேம் வைக்கணும்னு சொன்னான். இல்லை அங்கிள் சொல்கிறதும் கரெக்டு தானே, நம்மளோட ஹவுஸ் குட்டியாக தானே இருக்குது, இதில் எத்தனை பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. அங்கிள் இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் கிராண்டாக எடுத்துன்னு நடத்திட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அங்கிள், என்னையும் டேயும் நீங்கள் ரொம்ப நல்லா கேராகவே தான் பார்த்துருக்கீங்க. உங்களோட பார்ட்னர்ஸ்லாம் இந்த பிளேஸ்க்கு வந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ரெடி பண்ண பிளேஸ்லேயே நம்ம குக்கியோட நேம் ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பேபியோட நேம் ஃபங்க்ஷனை வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லி, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கரெக்டாக அந்த மேரேஜ் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. மேரேஜ் ஹாலே செம்மையாக கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம கிம்மோட பார்ட்னர்ஸ் அவ்வளோ பேருமே, கிம்மோட ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் அவ்வளோ பேருமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த பிளேஸில் ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் ஆகிட்ருக்காங்க. இப்படி அரேஞ்ச் ஆகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட பேரண்ட்ஸ் 2 பேருமே முதல்ல ஜங்குக்கோட ஹவுஸுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஜங்குக்கோட ஹவுஸ் லாக்கில் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு, நீங்கள் எங்கடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஹாலில் தான் மாம் டாடி இருக்கிறோம், என்னோட டேட் மாம் என்ன, இல்லை அது கிம் டாடு தான் இந்த பிளேஸில் மற்ற ஒர்க்லாம் பண்ணுவோம், அது கொஞ்சம் குட்டி ஹவுஸாக இருக்கா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நிறைய பீப்புள்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதேமாரி இந்த மேரேஜ் ஹாலே இப்போ ஃபுல்லாக இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறது கேட்டு டேயோட பேரண்ட்ஸ் 2 பேருமே அதே மேரேஜ் ஹாலுக்கு வந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் இப்போது இந்த பிளேஸில் இவ்வளோ கிராண்டாக அந்த கிம் டேக்காக ஹோல் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கிட்ட பார்க்க சில லீயோட பேரண்ட்ஸ்க்கு சுத்தமாக முடியல. இதில் லீயோட டேடு தான் கிம்மோட பிரதராக இருப்பான். இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு இவன் என்ன, அவன் பாட்டுக்கு மணியை மட்டுட்டு இப்படி வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கான். உனக்கு மணி தேவையில்லைன்னா அதை வளர்த்து எங்கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானடா, யாரோ ஒரு தேர்ட் பர்சன்ட்டுக்கு இவ்வளோ ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி செம கோவத்தில் இந்த மாதிரி லீயோட டேடை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். அதே பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிற டேயோட பேரண்ட்ஸ் நம்ம லீயோட மாமை லைட்டாக இடிச்சிருவாங்க, அதாவது கிராஸ் ஆகி போக சொல்லி இடிச்சிருவாங்க. இடித்த மூமெண்ட்
மூமெண்ட்டுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் சாரி சொல்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட டேடும் லீயோட டேடும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கு 2 பேருமே ஒருத்தர் பார்க்குற அந்த மூமெண்ட்டில் செம ஷாக் ரியாக்ஷன். ஆல்ரெடி 2 பேருக்கு ஒருத்தர் தெரியும் உங்களுக்கு. அந்த ஷாக் ரியாக்ஷனில் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா கரெக்டாக அந்த பிளேஸில் நம்மகிட்ட என்ட்ராகி வாங்க டாட் மாம், இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட டேடோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடி அங்கேருந்து நம்மகிட்ட கூட்டிகிட்டு போவாரா அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் டாட் எதுக்காக அந்த பர்சனை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க? டேய் இவன் யாருடா? அது சரி இவன் ஏன் அவனை டேடுங்கிறான்? அவன் தானே அவனோட டேடு. எடு அவன் டேடா? ஏதோ தப்பாக இருக்குடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீயோட டேடு டென்ஷன் ஆனால் அந்த பிளேஸில் டேயை பனிஷ் பண்ணதுக்கு லீ கிட்ட ஒரு பிளான் பண்ணியிருந்துருப்பான். பிளான் பண்ணி நம்ம ஜொங்குக்கு டென்ஷன் ஆக்க வச்சுருந்துருப்பா. அதே மாதிரி லீ இந்த பிளேஸில் ஜொங்குக்கு சிங்கிளாக இருக்கிற பிளேஸில் வந்து ஜொங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறான்றது ஜொங்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க ஒர்க் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறதும் ஏண்டாடே ஒரு எம்ப்ளாயாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி உன் ஒய்ஃபை சன்னுன்னு சொல்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஹவுஸில் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாத்தையும் இந்த பிளேஸில் கொண்டு வந்து பண்ணுறியே. வேணுமே தானே பிளான் பண்ணி அங்கள்கிட்ட நீயா அப்படி சொன்ன கிராண்டாக ஃபங்க்ஷன் எடுக்கணுன்ட்டு